ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏர்ன் வித் மனோஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேம்சீப்பில் எப்படி வந்து டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல் கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணோடனே நேம்சீப் வந்துருங்க. நேம்சீப்பில் வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எப்படி சைன் அப் பண்ணுவோம், ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி சைன் அப் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து .com 400 சம்திங், .net வந்து பார்த்தீங்கன்னா 800 சம்திங் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டொமைன் நேம் வந்து காப்பி பண்ணி நம்ம சர்ச் கொடுப்போம். சரிங்களா? சர்ச் கொடுத்தா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி, எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இதில் வந்து காமிக்கும். சில டைம் வந்து இது வந்து மேபி ஹையராக இருக்கலாம், மேபி லோயராக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசனை பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து இன்கேஸ் இப்போ .com பார்த்தேன், இப்போ எனக்கு .in வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் .in டைப் பண்ணுங்கள். சரிங்களா? .in டைப் பண்ணோடனே அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இப்போ .inனா வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், .com வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ருபீஸ் சம்திங். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா .com வாங்க போகிறேன். இப்போ .com வாங்க போனால் நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன், வியூ ஐட்டம். இது ஏன் கொஞ்சம் இதுவாகுதுன்னா டேக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ அது என்ன டேக்ஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வியூ ஐட்டம் கொடுங்க. இப்போ செக் அவுட் கொடுப்போம். செக் அவுட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணலாம், இல்லைனா ரெண்டாவது வந்து பேபால் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். பேபால் வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேஷன் தான், ஆனால் கமிஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா மணி கன்வர்ஷன்ஸில் அப்போ அவங்க கமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எதனா ப்ரோமோ கோடு எதனா இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெல் கைஸ், இப்போ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னே எங்கள் அக்கௌண்ட்டு போங்க. அக்கௌண்ட்டில் போய்ட்டு டொமைன் லிஸ்ட் இருக்கும், டொமைன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே நம்ம ரீசெண்டாக பை பண்ண டொமைன் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? இப்போ டொமைன் நேம் நம்ம செலக்ட் பண்ணோடனே இப்போ இங்கே வந்து வச்சுப்பாங்க, இதுதான் நம்ம டொமைனு. 2023 வந்து எக்ஸ்பயர் ஆகுது. எக்ஸ்பயர் ஆகிற டைமில் நம்ம வந்து முன்னாடியே இமெயில் வரும், நம்ம வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் இப்போ எனக்கு வந்து டொமைன் நேம் வந்து எனக்கு இது தேவைப்படல அப்படின்னு சொல்கிறோம், நம்ம ரினியூ பண்ணுறதை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஹோப் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ லைக் திஸ் வீடியோ. அப்புறம் வந்து நீங்கள் டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்க்கணும். இந்த வீடியோ நான் இன்டெப்த்தாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஃபோர் பர்ச்சேசிங் எனி டொமைன். ஸோ ஆஸ் ஆல்வேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.